சரவண பெருமாள், இந்த மறுவரையறைக்கான ஆலோசனை கூட்டம் வருகிற 22ஆம் தேதி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. வெறும் இங்கே தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களும் பஞ்சாப், ஒடிசாலாம் அதில் வந்து சேர்க்க முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உட்பட எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறார். இதற்கு இங்கே வந்து உள்துறை அமைச்சர் கடந்த தமிழ்நாடு வருகையில் என்ன சொன்னார்னா, இது வந்து மாறாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு அடுத்து தான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகாக இப்படி ஒரு முடிவை இங்கே எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இங்கே 2010லேருந்து இருக்குது தமிழ் சார்ந்த இங்கே வந்து பொறியியல் கல்லூரியை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரும்ப அதை கற்றுக்கொள்ள சொல்லி உள்துறை அமைச்சர் இங்கே அந்த வழியில் நீங்கள் கல்வியை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கிறார். இது இரண்டையும் எப்படி பார்ப்பது? அதாவது முதல்ல வந்து இந்த டீலிமிட்டேஷன், அதாவது நம்ம தொகுதி மறு சீரமைப்பு, அதை வரையறுப்பது அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நினைக்க தோணுதா, இப்போது அமெண்ட்மெண்ட் 84 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 வந்து இதே வாஜ்பாயினுடைய காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, வாஜ்பாய் உறுதி அளித்திருக்கிறார் இது 2026 வரைக்கும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் குல்தீப் சிங் தான் அதனுடைய ரிட்டையர்டு ஜட்ஜு தான் அதனுடைய அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியினுடைய கமிஷனுடைய தலைவராக இருந்து இப்போ கூட அனைத்து கட்சி கூட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு இன்னும் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கூட அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பண்ணலாம், அதுக்கான டேட்டா அதுக்கான தரவுகள் சரியாக இருந்தால் ஃப்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம 2001 சென்சஸை வச்சுக்கிட்டு தான் இந்த இதை வந்து அப்போ வந்து 2002 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 480 இருந்தது 522, அதுக்கப்புறம் தொடர்ந்து 71 மாற்றினாங்க. அப்படியே மாறி மாறி இன்றைக்கி வந்து 543 தொகுதிகள் ஆயிருக்கு. ஆகையினால் இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலை முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் வந்து இங்கே தமிழகத்துலேயும் பஞ்சாப்லேயும் அப்புறம் கேரள மாநிலத்திலையும் வந்து ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் நாங்கள் வந்து தென் மாநிலங்களில் குறிப்பாக பஞ்சாப் உட்பட நாங்கள் வந்து மக்கள் தொகை குறைப்பில் இந்த தீவிரப்படுத்தி நாங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால எங்களுக்கு வந்து தொகை முதலமைச்சர் அதை கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்வி இது வந்து ஒரு தேசிய அளவில் எடுக்கக்கூடிய கொள்கைகளை பின்பற்றின மாநிலங்களுக்கான தண்டனையா அப்படிங்கறது அந்த அறிக்கையில் அவருடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வார்த்தை. நானும் நகர்ந்து வரேன். இது தண்டனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீஸ் பண்ணது வந்து 39 தமிழகத்தை பொறுத்தளவுக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 7.2% ஏதோ வருது தமிழகத்தினுடைய 543 பார்க்கும்போது. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதலமைச்சர் சொல்லக்கூடியது இது 31 ஆகிடும், நம்ம ஜனத்தொகை கம்மியாகி போச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது. நீங்கள் 71 2002 இப்போ ஜனத்தொகை தமிழகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 கோடி 6.5 கோடி அப்படின்னு இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து 8 கோடியை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம், நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னும் மென்மேலும் வந்து தொகுதிகளை இப்போ நீங்க வந்து தொகுதிகளை கூட்டுறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஆனா அதை எப்படி வகையில பண்ண போறோங்கிறத வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறது தான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆமா, அது இன்னும் அந்த சப்ஜெக்டே இன்னும் பேசலையே பாராளுமன்றத்தில். அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது வந்து பிரதம மந்திரியோ இதை பற்றியோ எந்த இடத்துலையும் மீடியாவில் பேசவே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு பிரச்சனையாக நீங்கள் மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஹிந்தி வந்து திணிப்பு வருது, அப்போ கூட அதற்கும் பதில் சொல்லிட்டாங்க. பல இடங்களில் போஸ்ட் அடித்து ஒட்டியாச்சு, 1 லட்ச ரூபாய் தரோம், நாங்கள் ஹிந்தி திணிக்கிறோம், 3வது மொழியாக திணிக்க போகிறோம் அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணிட்டா 1 லட்ச ரூபாய் பாஜக சார்பாக தரப்படும் என்று தமிழகம் முழுவதும் கையெழுத்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து நோக்கம், அதோடைய நோக்கம் வந்து இங்க இவ்வளவு பேருக்கு அப்படியான ஒரு விருப்பம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறதா அப்படின்னா கையெழுத்து இயக்கம் வந்து கட்டாயப்படுத்தி அல்லது மாணவர்கள்ட்ட வெளியில நம்ம மாணவர்கள்ட்ட ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை அண்டர் 18 கிட்ட நீங்க ஒரு பெரிய லாங் ப்ரொஜெக்ஷன் உள்ள ஒரு மொழி சார்ந்த கொள்கை விஷயத்தை பேசும்போதும் அதை ஒரு அரசியல் கட்சி அணுகிறதற்கான அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சில கூறுகள்னு இருக்கு. மாணவர்களை அதாவது அண்டர் 18 சில்ட்ரன்ஸை குறிப்பா அவர்களை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னெலாம் இருக்கு.
அது இதற்கு பொருந்துமா பொருந்தாதா? அது கட்டாயப்படுத்தப்படுதா கட்டாயப்படுத்தப்படலையாங்கிறத நான் அடுத்து வர்றேன். ஒரு குழந்தை உரிமை சார்ந்த இடத்துல மாணவர்கள்ட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பு, அதுவும் மாணவர்கள்ட்ட அண்டர் 18, நான் கல்லூரிகளை கூட விட்டுறேன், அண்டர் 18 பண்றது சரியா தவறா? எந்த இது கையெழுத்து இயக்கம் அப்படி பாத்தீங்கன்னா திமுக வந்து இதற்கு முன்பாக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. வகுப்பறையிலே போய் கையெழுத்து வாங்கி கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்காங்க. அதனோட ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆகையினால கட்டாயப்படுத்துவது இதுல ஒண்ணுமே கிடையாது. ஒருவரிடம் போய் கேட்கலாம், இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், விருப்பம் இருந்தால் கையெழுத்து இடுங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது வந்து விருப்பப்பட்டு மாணவர்கள் போட்டாலும் சரி போடலனாலும் சரி. இன்னைக்கு இருக்க மாணவர்கள் அண்டர் 18 இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது அண்டர் 18 கூட வேண்டாம், அந்த ஏஜ் கேட்டகரி 8 to 12 நான் க்ளோஸா இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன். ரெகுலரா வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாணவர்கள் அந்த ஏஜ் கேட்டகரியில் நீ வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிற, என்ன மொழியெல்லாம் கற்க விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க சொல்கிற விஷயம் என்ன, ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஜாப்பனீஸ், பல மொழிகளை கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதுதான் இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை கோடிட்டு காமிச்சார் நம்ம ப்ரொஃபஸர், ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஆனால் கடைசியில் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலத்தை தீவிரப்படுத்தி படித்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கு உலகத்திலேயே முதல் இடத்திலும் 2வது இடத்திலும் இருக்கிறார்கள். கூகுளினுடைய சுந்தர் பிச்சை கோடிட்டு காமிட்டு சொல்லியிருக்கிறார். ஆகையினால அங்க கடைசியில் அதை முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஆந்திர பிரதேசில் அமராவதி தலைநகரமாக கொண்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில 10 லாங்குவேஜ் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று அதற்கான மொழி மையங்கள் அங்கே அமைக்கப்படும். வெளிநாட்டு மொழிகள் அமைக்கிறதோ அல்லது அங்க போய் படிக்கிறதுங்கிறது வேற. அது வேற. இங்க கூட இங்க நீங்க ரஷ்யன் எம்பசிக்கு போனீங்கன்னா நீங்க ரஷ்யன் கிளாஸ், பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு எம்பசிக்கும் போனீங்கன்னா, யுஎஸ் எம்பசிக்கு போனீங்கன்னா யுஎஸ் ஆக்சன்ட் இங்கிலீஷோட கத்துக்கலாம். இது வந்து அந்தந்த குழந்தைகளை, இந்தி பிரச்சார சபாவுக்கு போனா ஹிந்தி கத்துக்கலாங்கிறது அந்தந்த குழந்தைகளுக்கான விருப்ப தேர்வு. நீங்க உடனே அதுக்கு காசு இருக்கு, அரசே இதை நடத்துறேங்குது, சந்திரபாபு நாயுடு நடத்துறேன்னு சொல்றாருங்கிறது வரவேற்கக்கூடியது. ஆனால் அது வேறு, இது வேறு. இதுல வந்து மும்மொழி கொள்கைன்னு நீங்க ஒரு முடிவை எடுத்து இந்த கொள்கையை இங்கே நான் கொண்டு வரேன், அப்பதான் நான் ஃபண்ட் தருவேன் அப்படிங்கும்போது அந்த அரசோடு அதை எப்படி ஒத்திசைந்து செய்ய போறீங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. அரசு அதுக்கு எதிரான ஒரு கொள்கை திணிக்கவே இல்லையே. நாங்க என்ன சொல்றோம், 3வது மொழியை எந்த மொழியும் வேணா கத்துக்கோங்க, அசாமி கத்துக்கோ, ஒரிஜா கத்துக்கோ, கன்னடம் கத்துக்கோ, எது வேணா கத்துக்கோ. இப்ப தந்தை பெரியார் இருந்தாரு, நீங்க சொல்ற அசாமி பெரியார் இருந்தாரு, அசாமி, ஒடிசா, ஒடியா இந்த மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நீங்க சொல்ற ஒரு பள்ளியில எத்தனை ஆசிரியர்கள், ஒரு பள்ளியில எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவதாக, ஒருவேளை நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த குழந்தைய எந்த மொழியை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஆசிரியர் நியமனத்துக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு அசாமி மொழியை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? அதெல்லாம் இனிமேல் வந்து வரும், எல்லாமே வந்து வர. என்ன மொழிகளுக்கு டிமாண்ட் இருக்கு, எவ்வளவு பேர் படிக்க விரும்புறாங்க, இந்த மொழியை நான் படிக்க விரும்புறேன், எவ்வளவு பேர் வராங்க, அதை பொறுத்து வந்து கண்டிப்பா ஆசிரியர்கள் நியமிக்கப்படும். அதற்கான என்ன தேவைப்படுகிறதோ அதை ஒதுக்குவார்கள். அப்படிதான் போக முடியுமே ஒழிய நம்ம வந்து 41 லாங்குவேஜ் இருக்கு, 22 லாங்குவேஜ் இருக்கு, 22 லாங்குவேஜும் நம்மளே இப்பயே ஒதுக்கி இந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு, ஆசிரியர் நியமிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம போக முடியாது. இப்போ மாணவர்களே இல்லாத ஒரு ஒரிசா மொழிக்கு, அசாமி மொழிக்கோ இல்லை நாகா மொழிக்கோ இல்ல மேத்தி இன மக்களோட மொழிக்கோ நம்ம வந்து நியமிச்சோம்னா அந்த ஆசிரியர் சும்மா தான் உட்கார்ந்திருப்பாரு. இல்ல அத படிக்க சம்பளம் இல்ல, மாணவர்களே இல்ல. எந்த புள்ளியில சரவண பெருமாள் மாணவர்களே இல்ல அப்படின்னு ஒரு மெய்த்தியிலிருந்து வரக்கூடிய அந்த சிச்சுவேஷன், ஒருவர் அந்த மொழி அழிந்து விடக்கூடாது, நம்ம தலைமுறை கத்துக்கணும் அப்படின்ற எப்படி தமிழுக்கு இருக்குதோ அதே மாதிரி ஒரு மெய்த்தியின மக்களுக்கான அவர்களுடைய மொழியை கத்துக்கணும்னோ அல்லது ஒரு மைதிலியை கத்துக்கணும்னோ ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கான மொழியை கொடுக்கணும் இல்லையா? அததானே மும்மொழி கொள்கை பேசுதுன்னு சரவண பெருமாள் நம்புகிறார். அததான் நான் சொல்றேன். இப்போ என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆசிரியர்களை நியமிப்பாங்க. எவ்வளவு அதுக்கான நிதியை ஒதுக்கணுமோ அதை ஒதுக்குவாங்க. எடுத்த உடனே நம்ம வந்து எவ்வளவு பேர் இதெல்லாம் படிக்க விரும்புறாங்க, 22 லாங்குவேஜ்ல எத்தனை மாணவர்கள் இதெல்லாம் படிக்க விரும்புறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தரவுகளே இல்லை. தரவுகள் இல்லாதப்ப இந்த கொஸ்டினுக்கே அர்த்தம் இல்லாம போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன்.
இல்ல தரவுகளே இல்லாம எப்படி வந்து நாம மும்மொழி கொள்கை அது மூன்றாவதா இந்த மொழியை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான Option நாங்க ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கம்மா. வச்சிருக்கிறோம் அப்படின்னு Option சொல்றீங்க. கொடுத்தாச்சு. ஆப்ஷன் வச்சிருந்தா Option. அந்த ஆப்ஷனுக்கான ஆசிரியர்களை நியமிக்கணும்ல. அதுதான் சொல்றேன்ல, அதுக்கு என்ன மாணவர்கள் எத்தனை பேர் சேர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்கள் நியமிக்க போறாங்க, அதுக்கான நிதியை ஒதுக்க போறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம தந்தை பெரியாரே எடுத்துக்கொண்டோம்னா 4 மொழிகளை பேசியவர். கன்னடமும் தெரியும், தெலுங்கும் தெரியும், இல்ல தமிழும் தெரியும். பாஜக ஒரு அரசியலை முன்னெடுக்குது. அது மொழி சார்ந்த அரசியலா இருக்கலாம் அல்லது தொகுதி மறுவரையறை சார்ந்த அவங்க ஒரு அரசியல் எடுக்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு முதலமைச்சராகவும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இந்த 7 முன்னாள் முதலமைச்சர்களுக்கு எழுதுறது கூட்டுக்குழு கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் உங்க கட்சியிலேருந்து ஒரு பிரதிநிதியை நியமிங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார் இல்லையா முதலமைச்சர். அப்ப இந்த கூட்டுக்குழுவுடைய முடிவை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது? இல்லை, பாஜக எதிர்கொள்வதில் இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து என்ன மீட்டிங் நடத்தினாலும் நம்ம இதை பற்றி வந்து லோக்சபாலேயோ இல்லை ப்ரெஸ் மீடியாலேயோ இதை பற்றி பேசவே இல்லை. இப்போ திமுக தான் வந்து இதை தூக்கி வச்சுக்கிட்டு பரிவட்டம் கட்டிக்கிட்டு தேர்தலை நோக்கி பயணம் செய்து கொண்டது, திசை திருப்பி கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான நிலைமை. 26ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம்ங்கறதையாவது இருக்குங்கறதையாவது அக்செப்ட் பண்றோமா? எங்கேயுமே வரலையே. இல்ல 26ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம்ங்கறதையாவது நம்ம அக்செப்ட் பண்றோமான்னு கேக்குறேன். அதுதான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2026ல வரும்ன்றதுதான் கண்டிப்பான உறுதியான ஒரு நிலைப்பாடு. பேசலாம்.